நண்பர்களே, இன்றைக்கி என்ன வீடியோனா ப்ரெட்டில் குலோப் ஜாமுன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ப்ரெட்டை எடுத்துக்கலாம். அந்த சைடில் இருக்கிற அந்த காஃபி கலர்லாம் பிரிச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சைடில் இருக்கிற அந்த காப்பி கலர்லாம் பிரிச்சுட்டு அதை நல்லா கையிலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிசையறதுக்கு டைம் இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சியும் எடுத்துக்கலாம். நல்லா பிசைச்சு விட்டுக்கோங்க கையில். உங்கள்கிட்ட பால் இருந்தால் ஊற்றிக்கலாம், எங்ககிட்ட தண்ணி இருக்குது, நாங்கள் தண்ணியை மட்டும் தான் ஊற்றிக்கணும். இன்னும் பால் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் தண்ணி ஊற்றிக்கணும், அர்ஜென்ட்டுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நாங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க, கைவிடாமல் பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா உருண்டை நல்லா விரிசல் விடாமல் நல்லா வரும். பாருங்கள் எப்படி வந்துக்குது, இதேமாரியே பிசைஞ்சுக்கோங்க. நாங்கள் செய்கிற மாரியே செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் உண்டை ஒன்று கூட விரிசல் விடாமல் வருது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். ஒன்று கூட வெடி போடாமல் வந்துக்குதுங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். கேஸ் பற்ற வச்சுக்கலாம், அதில் ஒரு கிணத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிடிச்சி வச்ச உண்டையெல்லாம் அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா செவந்த உடனே எடுத்துக்கலாம். பாருங்கள் கரெக்டாக இந்த கலர் வந்தோடனே எடுத்துக்கோங்க, அதை கரெக்டான பதம். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா திருப்பி திருப்பி செய்யணுன்னு தோணும். உங்களுக்கு பெரிய பெரிய உண்டைனா பெருசு பெருசாக பிடிச்சிக்கலாம். நாங்கள் சின்ன சின்னதாக உண்டை தான் டேஸ்ட்டாக இருக்கும், சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுக்கிறோம். பாருங்கள் பிடிச்சி வறுத்து எடுத்து வச்சுட்டோம். அடுத்தது பாவு காசலாம். பாவு காசுத்துன்னு எல்லாருக்குமே தெரியும், அதான் எடுக்கல, சக்கரை போடுற வீடியோலாம். நல்லா கரெக்டான பதம் வந்தோடனே இறக்கிக்கலாம். ஏலக்காய் தூள்லாம் போட்டுக்கலாம். நாங்கள் ஏலக்காய் தூள் பொடி தூள் தான் நாங்கள் போட்டோம். நீங்கள் ஏலக்காய் இருந்தாலும் நெசிக்கு போட்டுக்கலாம். கரெக்டாக இந்த பதம் வரட்டும். இந்த பதம் வந்தோடனே ஊற்றிக்கலாம். குலோப் ஜாமுனில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் உங்கள்கிட்ட முந்திரி இருந்தாலும் போட்டுக்கலாம், பாதாம் இருக்குது எங்ககிட்ட, அந்த பாதாம் தான் சீவி போட்டோம். ஒரு பவுல் எடுத்து அதில் கொஞ்சமாக குலோப் ஜாமுன்லாம் போட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக பாதாம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருந்தால் போட்டு பாருங்கள். பாதாம்லாம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா கூட அப்படியே சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிட்டோம் போல இருந்துச்சா? நாங்களும் சாப்பிட்டோம், ஊராத பண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்